இந்த நேரத்துல தலைப்புச் செய்தி ஆக வேண்டிய விஷயத்தை நம்ம மறந்து கடந்து போயிடக்கூடாது. ஏன்னா ஆகச்சிறந்த தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கான சிறந்த முதலமைச்சருக்கான விருதை ஒரு எஃப்எம் கொடுத்துருக்கு. அந்த எஃப்எம் பின்புலம் என்ன, அவங்க ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது தலைப்புச் செய்தியா வர வேண்டிய ஒரு நிகழ்வல்வா, நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? அதுதான் சார். இப்போ யாரு கொடுத்துருக்கா அப்படின்னா அவங்க ஹலோ எஃப்எம் கொடுத்துருக்காங்க. ஹலோ எஃப்எம் யாரு அப்படின்னா மலர் பப்ளிகேஷன் சொல்லுது. மாலை மலர் யாருன்னா தந்தி டிவியினுடைய நிறுவனர் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டு கொடுக்குறாங்க. தந்தி டிவி அப்போ இருந்தே அப்படிதான். எப்பவுமே பாத்தீங்கன்னா ஆளும் அரசாங்கத்து கூட டைப் பண்ணி தான் இருப்பாங்க. என்ன ஒரு சில அதாவது நியூஸ், அது அதிமுகவினுடைய பேப்பர் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே. தினமலர் வந்து பாஜகவினுடைய பேப்பர், அதே மாதிரி தினத்தந்தி வந்து அதிமுகவினுடைய பேப்பர். ஏன்னா சீபா ஆதித்யநாத் அவர்கள் வந்து அதிமுக கூட அசோசியேட்டடா தான் இருக்கட்டும். அதுக்கப்புறம் சிவந்தி ஆதித்யநாத் அவர்கள் அசோசியேட், இப்போ பாலசுப்ரமணிய ஆதித்யநாத் அவர்களும் ஏறக்கூடிய. பட் ஆனா அவங்க என்னைக்குமே வந்து ஒரு ஆளும் அரசாங்கம் பகச்சிக்க மாட்டாங்க. நம்ம ஆளும் அரசாங்கத்தை பகச்சிக்க வேணாம் சார். இப்ப கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்து உள்ளபடியே ஆளுமை மிக்கவராக இருந்தால் யாருமே எதுவுமே சும்மா கொடுத்து வாங்குறதான சார். அவ்வளவுதான் சார். இங்க கொடுத்துட்டு வாங்குறதுன்னா புரியுது. அவங்களுக்கு தேவையான ஒரு ஏதோ ஒண்ணு நடக்கணும் அப்படின்னா அது பண்ணிக்குவாங்க. அவ்வளவுதான். இப்போ புதிய தலைமுறைய லிஸ்ட்ல இருந்து தூக்குனாங்க, ரைட்டுங்களா? இதே அரசாங்கம் வந்து புதிய தலைமுறை வந்து கேபிள்ல இருந்து தூக்குனாங்க, நம்ம பார்த்தோம். புதிய தலைமுறை அதுக்கப்புறம் தான். ஏன்னா அவன் 5 வருஷமா அவன் வேலை பார்த்ததே திமுக தான். அவன் அவனுக்கே இந்த அடி ஆட்சிக்கு வர்றதுக்கே அவங்களும் ஒரு காரணம். அதுக்கப்புறம் அவன் கூடா அப்படின்ற மாதிரி, அது என்ன இவன் நம்மளோட பெருசா கூறான்ற அளவுக்கு கூப்பிட்டு இருந்தானுங்க. சன் டிவியை மிஞ்சிலாம் போயிட்டு இருந்தான். அதுலயும் குறிப்பா 2-3 ஆங்கரை போட்டு அந்த ஆங்கர் வந்து நெஞ்ச கிழிச்சு காட்டா நெஞ்சுக்குள்ள ஸ்டாலின் உதயநிதி தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு உயிரை கொடுத்தானு சன் டிவியை பீட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த புதிய தலைமுறைக்கு என்ன ஒரு நிலைமை அப்படின்னா, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா புதிய தலைமுறையை கிட்டத்தட்ட அரசு கேபிள்ல இருந்து தூக்குனதுதான் நிலைமை.